நிஷ்தாவும் ஆயுஷும் ஈவினிங்கா பால்கனில உட்காந்துட்டு இருக்காங்க. சூரியன் மறையுது, ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆயுஷ் என்ன ஒரு வீடியோ எடு. ஆனா நிஷ்தாவோட முகம் சூரியனுக்கு முன்னாடி சரியா தெரியல. நான் பல்ப ஆன் பண்றேன், அப்பதான் நீ நல்லா தெரிவ. பல்ப் ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நல்லா தெரியுது. ஆனா நிஷ்தாவோட இமேஜ் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பிக்சர் பிளிங்க் ஆகுது. போன்ல எதுவும் பிரச்சனையா? நிஷ்தாவும் வீடியோவை பாக்குறா. ஆனா நான் மட்டும் தான் பிளிங்க் ஆகுறேன், பேக்ரவுண்ட் ஆகலையே. ஆயுஷ் அந்த பல்ப போன் கேமரால ஃபோக்கஸ் பண்றான். இந்த பல்ப் லைட் பிளிங்க் ஆகுது, அதனாலதான் நீயும் வீடியோல பிளிங்க் ஆகுற. ஆனா மத்த பேக்ரவுண்ட் எதுவுமே பிளிங்க் ஆகலையே, ஏன்? ஏன்னா ஏசி கரண்ட் பல்ப்ல ஃப்ளோ ஆகுது. அது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால லைட் இன்டென்சிட்டி மாறிட்டே இருக்கும். ஆனா சன்லைட்டோட இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த மாதிரி மின்னாது. அப்படின்னா பல்ப் மின்னுறத ஏன் நம்மளால பார்க்க முடியல? ஏசி கரண்ட் ஜீரோல இருந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் திரும்ப ஜீரோக்கு டிக்ரீஸ் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு செகண்டுக்கு 50 முறை நடக்கும். ஆனா கரண்டோட 2 டைரக்ஷனுக்கும் பல்ப் ஒரே மாதிரி தான் எரியும். அதாவது ஒரு செகண்டுக்கு 100 தடவை பல்ப் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அவ்வளவு வேகமா ஃபிளிக்கர் ஆகுறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதனால நமக்கு லைட் தொடர்ந்து எரியற மாதிரி தெரியும். ஆனா கேமரா நம்ம கண்ணு மாதிரி இல்ல. ஒரு வீடியோ எடுக்க கேமரா நிறைய பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணும். ஒரு செகண்டுக்கு கேமரா எடுக்கிற நம்பர் ஆஃப் பிக்சர்ஸை ஃப்ரேம் ரேட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம் ரேட் 100ஓட எக்ஸாக்ட் ஃபேக்டரா இல்லாட்டி சில ஃப்ரேம்ஸ் நிறைய லைட்டையும் சில ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் லைட்டையும் கேப்சர் பண்ணும். அதனால தான் கேமரால பிளிங்கிங் எஃபெக்ட் தெரியுது. ஆனா அது 100ஓட எக்ஸாக்ட் ஃபேக்டரா இருந்தா எப்பவும் லைட் ஒரே இன்டென்சிட்டியில கேப்சர் ஆகும். அப்படின்னா ஃப்ரேம் ரேட்ஸ் 25, 50, 100 இருக்கும்போது ஃபிளிக்கரிங் தெரியாது. ஆயுஷ் ஃப்ரேம் ரேட்டை 25க்கு மாத்தி ஃபிளிக்கரிங் இல்லாம வீடியோ எடுக்கிறான். இப்ப நம்ம ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்கலாமா? இப்போ நீங்க சொல்லுங்க, 200 ஃப்ரேம் ரேட்ல ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்?